guys. So flight வந்து டேக் ஆஃப் ஆயிட்டு டேக் ஆஃப் ஆகி ஒரு 1 hour இருக்கும். ஃப்ளைட் ஓகே, பிரச்சனை இல்லை guys. ஸோ இதுதான் வந்து ஒரு லோக்கல் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய ஃபுட் மெனு. ஸோ உங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணலாமான்னு பார்த்தேன். முதலாவது பேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கப் நூடுல்ஸ் இருக்கு. கறி ஹாய் காய்ஸ், நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துட்டு வந்த மாதிரி இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க பிரிட்டிஷ் கொலம்பியாவிலேருந்து டொரண்டோக்கு எப்படி போக போகிறோம்னு சொல்லி. ஸோ நான் இருக்கிறது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் சரேல. ஸோ சரேலேருந்து நாங்கள் அபஸ்ஃபால்ட்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அது இங்கேருந்து ஒரு 30 to 50 minutes மாதிரி வரும். ஸோ அங்கேருந்து தான் நாங்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட் எடுக்க போகிறோம் டொரண்டோக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லி. ஸோ வீடியோ கட்டாயம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, எக்ஸைட்டிங் நியூஸ் எல்லாம் காத்து கொண்டிருக்கு உங்களுக்காக. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் சொன்ன மாதிரியே ரெடி ஆகியாச்சு. நெத்தில திருநீரை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் ஓகே இப்போ போய் கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி. என் ஃப்ரெண்ட், என்னுடைய சகோதரர் நிதர்ஷன் வந்திருக்கிறாரு எங்களை பிக் பண்றதுக்கு. யா, ஸோ இப்போ நாங்கள் சரையில இருந்து நேராக போய் கொண்டிருக்கிறோம். இப்போ சரையில இருந்து நாங்கள் நேராக போய் கொண்டிருக்கிறோம் அபஸ்ஃபோர்டுக்கு போகிறோம். முதல்ல சொன்ன மாதிரியே நாங்கள் அபஸ்ஃபோர்ட்ல இருந்து எங்களோட டொமஸ்டிக் ஃப்ளைட் வந்து எங்களுக்கு 11:50 எங்களோட ஃப்ளைட் வெளிக்கிட போகுது. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8:43 ஆகுது. ஸோ இன்னும் ஒரு 20 minutesல ஒரு போய் சேர்ந்துருவோம். ஒரு 9:10 நாங்கள் அங்கே போய் சேர்ந்துருவோம். ஸோ டைமிங் படி வியா ஓகே. ஸோ பாப்போம் என்னென்ன மாதிரி இனிவார பயணங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஓகே, இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் அபஸ்ஃபோர்ட் கிட்ட வந்தாச்சு. நாங்கள் வந்தோடனே செஞ்ச முதல் வேலை எங்களோட டிம் ஹார்ட்டன்ஸ், கனடாவின் தேசிய பானம். எங்கே போனாலும் அதில் தான் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நாங்கள் அபஸ்ஃபோர்ட் கிட்ட நிற்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் யோசிக்கிறோம் எங்கே போய் நைட் சாப்பிடலாம்னு சொல்லி. ஏண்டா டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் உள்ளுக்கு வண்டி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். பட் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அதே காசுக்கு நாங்கள் வெளியே நல்லாவே சாப்பிட்லாம். ஸோ எங்கே சாப்பிட போகிறோம் மிஸ்டர் நிதர்ஷன்? டெனிஸுக்கு போகிறோம். டெனிஸ் போக போகிறோம். ஓகே, நாங்கள் டெனிஸ்ன்னு சொல்லி இங்கே ஒரு நல்ல ஒரு இடம் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போய் தான் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு நாங்கள் அந்த சாப்பாடையும் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை ரிவ்யூ சொல்கிறோம். ஸோ வீடியோவை கட்டாயம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. ஓகே, இப்போ நாங்கள் டெனிஸுக்கு வந்தாச்சு. இப்போ உள்ளுக்கு போக போகிறோம். உள்ளே போயிட்டு பார்ப்போம். நோ ஐடியா என்ன ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லி. உள்ளே போய் தான் டிசைட் பண்ண போகிறோம். அதாவது உள்ளுக்கு இருந்து சாப்பிட போகிறோமா, அப்போ இல்லாட்டி யாப்பாடுக்கு போய் சாப்பிட போகிறோமான்னு சொல்லி. ஸோ வாங்க பார்ப்போம் உள்ளே போய் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி. ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் கனடா வந்து 3 years ஆகுது. இந்த 3 yearsலேயும் வந்து கனடாலேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்து இதுதான். ஸோ ஸோ வந்தாச்சு நாங்கள். ஓகே, ஸோ போர்டிங் பாஸ்லாம் தாண்டி வந்தாச்சு. ஃப்ளைட்டுக்கு இன்னும் எங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours இருக்குது. ஸோ டெனிஸில் நாங்கள் உட்காந்து சாப்பிடல, லேட்டான பயத்தில் நாங்கள் வாங்கிட்டே வந்துட்டோம். பட் நாங்கள் போர்டிங் பாஸ்லாம் தாண்டி உள்ளுக்கு வந்தாச்சு. பார்ப்பேன் இப்போ டெனிஸில் வந்து என்ன வாங்கியிருக்கான்னு சொல்லி. ஓகே, இது வந்து சிக்கன் ராஞ்ச் பேக்கன் சாண்ட்விச் இதுதான் இருக்குது. உள்ளுக்கு ஃப்ரைட் சிக்கன் வச்சுருக்காங்க, பேக்கன் வச்சுருக்காங்க, அதோட கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுருக்காங்க. கை கொஞ்சம் இல்லாதனால இந்த கையில கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour இருக்கும்.
இப்பயுமே சிக்கன் வந்து பேக் பண்ணாலும் சிக்கன் வந்து நல்லா கிரன்ச்சியா, இது வந்து நல்லா டோஸ்ட், நல்லா பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் சொகி ஆகிடும், பட் ஓகே, ஸ்டில் இட் வர்த், ஸ்டில் இட் வர்த். ஸோ ஃபுடிங்க்கு இன்னும் சொன்ன மாதிரி ஒரு 1.5 hours இருக்குது. ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறத பார்ப்போம். ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி கட்டாயம் வீடியோவில் பாருங்கள். தேங்க்ஸ். ஸோ ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிட்டு, டேக் ஆஃப் ஆகி ஒரு 1 hour இருக்கும். ஃப்ளைட் ஓகே, பிரச்சனை இல்லை. டொமஸ்டிக் ஃப்ளைட் கொஞ்சம் சின்ன ஃப்ளைட் தான். எனக்கு கிடைச்சிருக்க சீட்டும் வந்து ரொம்பவே பின்னால் இருக்கிற கடைசி ரோல கார்னர் சீட் கிடைச்சிருக்கு. விண்டோ சீட் இல்லை, கொஞ்சம் வருத்தம் தான், பட் இட்ஸ் ஓகே. ப்ரீ புக் பண்ணல, நான் ப்ரீ புக் அந்த சீட்டை நான் ப்ரீ புக் பண்ணல, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தனால. நான் பார்த்தேன் லாஸ்ட் டைம் வந்து புக் பண்ணும் வந்து பார்த்தா டக்குனு ஃப்ளைட்லாம் ஃபுல் ஆகிட்டு, ஸோ அவங்களுக்கு புக் பண்ண கிடைக்கல. நான் இங்கே இருக்கிறேன், என் ஒய்ஃப் இங்கே உட்காந்துருக்கிறா. ஸோ கொஞ்சம் கவலை தான், பட் ஓகே. இந்த 3 hours இந்த பேச்சுலர் லைஃப்பை கொஞ்சம் என்ஜாய் பண்ணி கொண்டு வரேன், தற்காலிக பேச்சுலர் லைஃப்பை. ஸோ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி சொன்ன மாதிரி இப்போ ஒரு 1 hour ஆகுது. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பின்னால் எடிட்டில் போய் கொண்டிருக்கும். நான் பேசி கொண்டிருக்கக்குள்ள ஒரு 3 hours டொரண்டோ போயிடுவோம். ஸோ லெட்ஸ் வெயிட். கொஞ்சம் இருட்டாக இருக்குது, வீடியோ கிளியராக இருக்குமான்னு தெரியல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. Alright guys, ஸோ இதுதான் வந்து ஒரு லோக்கல் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய ஃபுட் மெனியூஸ் உங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ண மாதிரி பார்த்தேன். முதலாவது பேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கப் நூடுல்ஸ் இருக்குது. நீங்கள் டக்குன்னு சுடு தண்ணியை ஊற்றி உங்களுக்கு அதை நூடுல்ஸ் செஞ்சு தருவாங்க. அப்புறம் சிப்ஸ் இருக்குது. பிறகு வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் பார் இருக்குது, கிட்கேட் இருக்குது, சம் பீஃப் ஸ்டேக் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெளியே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெளியேறது பார்க்கல, உள்ளுக்கு வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கூட தான் டொமஸ்டிக் ஃப்ளைட்ன்றதுனால. அப்புறம் உங்களுக்கு கோல்ட் பெவரேஜஸ் இருக்குது, உங்களுக்கு கோக், நெஸ்கஃபே அதுகள் இருக்குது. செகண்ட் பேஜுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பீட்சா வெரைட்டிஸ் இருக்குது. கிரில் வெஜ் பீட்சா இருக்குது, சம் சீஸ் பீட்சா இருக்குது, சலாமி பிளாட்டர் இருக்குது. அதில் வந்து நிறைய சீஸ் வெரைட்டிஸ் வரும். உங்களுக்கு சலாமி, சாசேஜ் அதுக்கெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து ஹாட் பெவரேஜஸ் இருக்கு, வைன், பியர், வேற ஏதாவது உங்களுக்கு ஹாட் பெவரேஜஸ் லிக்கர்ஸ் தேவைன்னு சொன்னா உங்களுக்கு அதுகள் எல்லாமே இருக்கு. லாஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி இருக்கு. அதாவது வந்து இன்னொரு பீட்சாவும் ஒரு ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் எடுக்கலாம், அப்படி ஏதாவது ஒரு ஹாட் ட்ரிங்க்ஸ் எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து காம்போ ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. நீங்க இதை பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் இருக்கு. என்னன்னு சொன்னா நீங்க நார்மலி ஒரு இன்டர்நேஷனல் ஃபிளைட்ல போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த இயர்பட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. பட் இது டொமஸ்டிக் ஃபிளைட்ல வந்து உங்களுக்கு ஒரு $7 பே பண்ணி இயர்பட்ஸ் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ கைஸ், இதுதான் வந்து ஒரு டொமஸ்டிக் ஃபிளைட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் மெனியூ. நீங்க இந்த மாதிரி ஃபுட் மெனியூஸ் எல்லாம் நீங்க முதலே நீங்க ஃப்ளை பண்ணக்குள்ள பார்த்துருக்கீங்கன்னு சொன்னா நீங்க கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. மற்றது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை நீங்க தெரியப்படுத்த சொன்னா கட்டாயம் இதை வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சு கொள்ளுவாங்க ஒரு டொமஸ்டிக் ஃபிளைட்ல இப்படித்தான் ஒரு மெனு இருக்கும்னு சொல்லி. ஸோ யா கைஸ்,